ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு ஒரு மனிதன் வந்து நான் உங்க சீடனா சேரணும், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு நீங்க அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ராமகிருஷ்ணர் சொல்றாரு, இப்படி எடுத்த உடனே எல்லாம் வந்துட முடியாதுப்பா, அதுக்கு நிறைய பக்குவப்படணும், நிறைய விஷயங்களை நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் எப்படியாவது நான் சீடனா சேரணும் அப்படின்னு வற்புறுத்துறான். உடனே ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து 2 விஷயத்த செய்துட்டு வரணும், அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை சீடனா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு கேட்கும்போது, முதல்ல நீ உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தணும். உடலை பக்குவப்படுத்துறதுக்கு டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடு, மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு இறை நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் கேட்டுட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே திரும்பி வரான். சாமி, நீங்க வந்து பழம் சாப்பிட சொன்னீங்க இல்லையா, கற்பூரவல்லியா இல்ல வந்து பூவம்பழமா அப்படின்னு கேட்கிறான். ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு, உனக்கு ஞானம் கிடைக்க இன்னும் வெகு காலம் ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது, நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, ஏன் இறைவன் நாமத்தை கூட நான் சொல்ல சொன்னேன், அது எந்த நாமம்னு நீ கேட்கலையே,